ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் 5வது பாடத்தில் பயிற்சி 5.1ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நாற்கர வடிவ நீச்சல் குளத்தில் காங்கிரீட் உள்முற்றமானது படத்தில் காட்டியுள்ளபடி அமைக்கப்பட்டுள்ளது எனில் உள்முற்றத்தின் பரப்பு காண்க. இதுதான் நாற்கர வடிவ நீச்சல் குளம். இதில் உள்முற்றமானது காங்கிரீட் போடப்பட்டிருக்கு. இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள்னா காங்கிரீட் போடப்பட்ட பகுதி. இந்த காங்கிரீட் போடப்பட்ட பகுதியோட பரப்பை மட்டும் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கா, ABCDங்கிற மொத்த நாற்கரத்தோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டோ அந்த பரப்பில் இருந்து இந்த உள்ளே இருக்கக்கூடிய EFGHங்கிற இந்த பகுதியோட பரப்பை மட்டும் கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய காங்கிரீட் போடப்பட்ட பகுதியோட பரப்பு மட்டும் கிடைச்சிரும். இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ABCDங்கிற இந்த நாற்கரத்தோட பரப்பை கண்டுபிடி. கொடுக்கப்பட்ட நாற்கரம் ABCDயின் புள்ளிகள். ABCDங்கிற 4 புள்ளிகளை எழுதிட்டேன் இந்த பெரிய நாற்கரத்தில். நாற்கரம் ABCDயின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, 1/2 மாடுலஸ் x1y1 x2y2 x3y3 மறுபடி x4y4 மறுபடி x1y1. இதில் அம்புக்குறி படம் போட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த புள்ளிகளை இந்த ஃபார்முலாவில் பிரதியிட போகிறேன். இப்போ இந்த புள்ளிகளை x1 y1 எல்லாம் குறித்து வச்சுக்கோ. x1 இது y1, இது x2 y2 x3 y3 x4 y4ன்னு குறித்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே இதில் பிரதியிட்டா என்ன வரும், 1/2 மாடுலஸ் x1 y1 -4 -8 x2 y2 8 -4 x3 y3 6 10 x4 y4 -10 6. அடுத்து x1 y1 -4 -8. இப்போ 1/2 பிராக்கெட் மேல இருந்து கீழே பெருக்கணும். வந்த விடை எல்லாத்தையும் கூட்டணும். 4 × 4 16 8 × 10 80 6 × 6 36 10 × 8 80 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 80 ப்ராக்கெட் மூடு. அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் கீழே இருந்து மேலே பெருக்கணும். வந்த விடையெல்லாம் கூட்டணும். இப்போ 8 × 8 64. இது ப்ளஸ் இருக்கு, இது மைனஸ் இருக்கு. மைனஸ் 64. 6 × 4 24. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24. 10 × 10 100. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 100. அடுத்து 6 × 4 24. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 24. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ 1/2 ப்ராக்கெட். இப்போ உள்ள டேம் எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், 212 மைனஸ். இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேம் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாமே ஒரே குறிகளாக தான் இருக்குது. இதுவும் மைனஸ் மைனஸ், இதுவும் -100 -24 எல்லாமே ஒத்த குறிகள். அப்போ நம்பர்ஸ் எல்லாம் சாதாரணமாக கூட்டி மைனஸ் குறி போட்டாலே போதும். 64 கூட்டல் 24 கூட்டல் 100 கூட்டல் 24 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும், 212 மைனஸ் 212. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும், பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ 1/2 212 இது அப்படியே எழுதிடு 212. அடுத்து இங்கே மைனஸ் இருக்கு. இந்த மைனஸை ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேமோட பெருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 212 ப்ளஸ் 212 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு ஈக்குவல் டு 1/2 212 கூட்டினா 424. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய டேமோட 1/2 எப்படி இருக்கு, பெருக்கல் இருக்கு. பெருக்கல் இப்போ 424 தொகுதியில் இருக்கு, 2 பகுதியில் இருக்கு. அப்போ 2ஐயும் வகுக்கணும். 1 2 2 2 4 1 2 2 2 4. இப்போ ஆன்சர் என்ன, 212 சதுர அலகுகள். இப்போ உள்ளே இருக்கிற இந்த குட்டி நாற்கரத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும். EFGHங்கிற இந்த நாற்கரத்தோட பரப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ EFGH 4 புள்ளிகளை எழுதிட்டேன். நாற்கரம் EFGH பரப்பு 1/2
மாடுலஸ் x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 குறி போட்டு வச்சுக்கிடணும். இப்போ இந்த புள்ளிகளை பேரிடு. எது x1 y1, இது x2 y2, அடுத்து இது x3 y3, இது x4 y4. இதை அப்படியே இந்த ஃபார்முலால பிரதியிட்டு நாற்கரம் EFGயின் பரப்பை கண்டுபிடி. மாடலஸ் x1 y1 என்ன? -3 -5, x2 y2 6 -2, x3 y3 3 7, x4 y4 -6 4, மறுபடியும் x1 y1 -3 -5. இப்போ 1/2 பிராக்கெட் மேலேருந்து கீழே பெருக்கணும். பெருக்கி எல்லாத்தையும் கூட்டணும். 3 × 2 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், +6, 6 7 42, +42, 4 + 12, 6 30, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +30. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு. மைனஸ் ப்ராக்கெட் ஆரம்பி. இப்போ கீழே இருந்து மேலே பெருக்கணும். பெருக்கி வர்ற ஆன்சர் எல்லாத்தையும் கூட்டணும். 6 30, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -30, 3 6, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6, 7 42, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -42, 4 12, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -12. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு. பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. இப்போ 1/2 ப்ராக்கெட் உள்ள டேர்ம் எல்லாத்தையும் கூட்டா என்ன வரும்? இது எல்லா டேர்மையும் இப்போ கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 90. அடுத்து இந்த மைனஸ் அப்படி போடு. இப்போ ப்ராக்கெட். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டேர்ம்லாம் பாரு. இது எல்லாம் எப்படி இருக்கு? ஒரே குறிகளாக தான் இருக்கு. எல்லாமே மைனஸ்ல இருக்கு. -30, -6, -42, -12 எல்லாம் ஒத்த குறிகள். ஒத்த குறிகள்னா என்ன செய்யணும்? சாதாரணமா கூட்டி அந்த மைனஸ் குறியை போட்டாலே போதும். அப்ப இந்த 30, 6, 42, 12 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 90. அப்போ -90. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணு. பெரிய ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. அப்போ 1/2 ப்ராக்கெட் 90. இந்த மைனஸை ப்ராக்கெட்டுக்குள்ள கொண்டு போ. ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டேமோட என்ன செய்யணும்? பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ +90 வந்துடும். இப்போ 1/2 90 கூட்டல் 90 180. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள உள்ள டேமோட 1/2 எப்படி இருக்கு? பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்க பெருக்கல் போடு. 180 தொகுதியில இருக்கு, 2 வந்து பகுதியில இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? தொகுதியும் பகுதியும் வகுக்கணும். ஒரு 2 2 9 2 18 0 ஈக்குவல் டு 90 சதுர அலகுகள். இப்போ உள் முற்றத்தோட பரப்பு தான் வேணும். அந்த காங்கிரீட் போடப்பட்ட பகுதியோட பரப்பு. இந்த காங்கிரீட் போடப்பட்ட பகுதியோட பரப்பு மட்டும் என்ன செய்யணும்? இந்த பெரிய நாற்கரத்துல இருந்து உள்ளே இருக்கக்கூடிய சின்ன நாற்கரத்தை கழிச்சு எடுக்கணும். கழிச்சு எடுத்துட்டா மீதி உள்ள காங்கிரீட் போடப்பட்ட பகுதி கிடைச்சிரும். அதாவது உள்முற்றத்தோட பரப்பு. உள்முற்றத்தின் பரப்பு ஈக்குவல் டு நாற்கரம் ABCD பரப்பு மைனஸ் நாற்கரம் EFGHின் பரப்பு. இப்ப நாற்கரம் ABCDயின் பரப்பு என்ன? 212 சதுர அலகுகள். அடுத்து நாற்கரம் EFGHின் பரப்பு என்ன? 90 சதுர அலகுகள். 212 மைனஸ் 90 ரெண்டையும் கழிச்சா 122 சதுர அலகுகள். அவ்வளவுதான்.